உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றில் சூடு பிடித்த உயிர்த்த ஞாயிறு ஜனாதிபதி அறிக்கை. விமலுக்கு எதிராக ரிஷாட் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. 1000 ரூபாவிற்கான வர்த்தமானி வெளியானது. நிபந்தனைகள் இன்றி 1000 ரூபாவை கோரும் தொழிலாளர்கள். சஹ்ரானை வழிநடத்தியவர் நௌஃபர். சரத் வீரசேகர நாடாளுமன்றில் தெரிவிப்பு. அகில இலங்கை ஜமியத் உலமா சபை வஹாப் வாதத்தினால் நிரம்பியுள்ளது. அதுரலிய ரத்ன தேரன். ජමේතුල්ලා උලමා සංවිධානය 100% වහාබ් වාදයට යට වෙලා කියන එක මේ කොමිෂන් සභාවේ තියෙනවා. தடுப்பூசி செலுத்தும் பணியின் மந்த கதையினால் பிரேசிலில் கோவிட் உயிரிழப்புகள் அதிகரிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 2 வருடங்கள் நெருங்குகின்ற நிலையில் தாக்குதலை மேற்கொண்டவர்களை இயக்கியவர்கள் யார், அவர்களுக்கு பணபலம் அளித்தது யார் போன்ற கேள்விகள் இன்னமும் மாயமாகவே உள்ளன. இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 2 வருடங்கள் நெருங்குகின்ற நிலையில் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் இயக்கியவர்கள் யார், அவர்களுக்கு பணபலம் அளித்தது யார் போன்ற கேள்விகள் இன்றும் மாயமாகவே உள்ளன. எனினும் தாக்குதல் தொடர்பில் ஆராய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நியமித்திருந்தார். குறித்த தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த மாதம் ஆரம்பத்தில் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது. பின்னர் 2 வாரங்களுக்கு பின்னர் அதன் ஒரு பகுதியை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர். மேலும் குறித்த அறிக்கை சட்டமா அதிபருக்கும் கார்டினல் மெல்கம் ரஞ்சித்துக்கும் வழங்கப்பட்டிருந்தன. இதேவேளை சட்டமா அதிபர் தப்புல்லா டி லிபேரா பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித்தை சந்தித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக சட்டமா அதிபரின் இணைப்பு அதிகாரி நிஷாராஜா அரத்த தெரிவித்தார். இதன்போது ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையின் முன்னேற்றம் குறித்து சட்டமா அதிபர் பேராயருக்கு விளக்கம் அளித்துள்ளதாகவும் அத்துடன் அறிக்கை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபரின் இணைப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாழ்க்கையில் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு சட்டமா அதிபர் போலீஸ் மாதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார். பேராயர் கர்டினல் மெல்கம் ரஞ்சித்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனுவுக்கு அமைய இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதோடு குறித்த சந்தேக நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் சட்டமா அதிபர் தப்புல்லா டி லிபேரா போலீஸ் மாதிபருக்கு அறிவுறுத்தியுள்ளார். எனினும் தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் பல கோணங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை பற்றிய விவாதத்தை இன்று ஆரம்பிப்பதற்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்தன தலைமையில் கடந்த 4ஆம் தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று முற்பகல் 10 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்தன தலைமையில் ஆரம்பமாகியது. இன்றைய சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தொடர்பிலான விசேட அறிக்கையொன்றை அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். ආගම පදනම් කරගත් මතවාදයක් ඔස්සේ ත්‍රස්වාදයකු බවට පරිවර්තනය වීමේදී පළමුව මූලධර්මවාදයට හා ආගමික අන්තවාදයටද அவருடைய தொடர் பேச்சிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய ஜஹ்ரான் ஹஷீமை IS அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதியின் சிந்தனைகளுக்கு தொடர்பு படுத்த நௌஃபர் என்பவர் முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அத்தோடு இந்த தாக்குதலை தடுப்பதற்காக கடந்த அரசாங்கத்துக்கு 9 முறைகள் அவகாசம் கிடைத்தும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் தெளிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் நீண்ட அறிக்கையை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். අදාළව මේ දක්වා මෙරටදී පුද්ගලයන් 676 දෙනෙකු අත්අඩංගුවට ගෙන ඇති අතර ඉන් 200 දෙනෙකු බන්ධනාගාරගත කර 66 දෙනෙකු රඳවා තබාගෙන විමර්ශන කටයුතු කරනවා. මොවුන්ගෙන් 408ක් මෙරට නීතිය යටතේ අපපිට නිදහස සිටියද ඔවුන් සම්බන්ධයෙන්ද අඛණ්ඩව විමර්ශන කටයුතු කරනවා. අවාසනාවන්ත ලෙස මෙම ප්‍රහාරය වළක්වා ගැනීමට ඉතා පහසුවෙන් හැකියාව තිබුණත් ඒ සම්බන්ධයෙන් නිසි පියවරගෙන නොතිබූ බව සිදු කරගෙන යන විමර්ශන වලින් ඉතා පැහැදිලි වෙනවා. එවකට පැවති රජයේ ජාතික ආරක්ෂා
පිළිබඳ තිබූ මන්දගාමී ආකල්පය එම කාලේ අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව සහ ත්‍රස්තමර්දන හා විමර්ශන කොට්ටාශය බුද්ධි තොරතුරු සම්බන්ධ නිසි විමර්ශන සිදු නොකිරීම සහ ඒවා අතර නිසි සම්බන්ධීකරණයක් නොතිබීම නිසා මෙම ප්‍රහාරය වළක්වා ගන්නට තිබූ අවස්ථා 9ක් අහිමි වී තිබෙන බව ඉතා පැහැදිලියි. 2018 සිට සහරාන්ගේ සියලු කටයුතු සඳහා අවශ්‍ය මුදල්, වාහන, පහසුකම් සියල්ල දී ඇත්තේ දෙමටකොට ඊබ්‍රාහිම් සහෝදරයන් වන ඉන්ෂාෆ් සහ ඉල්හාම්ය. ඔවුන් 2018 එම සිට පාස්කු ප්‍රහාරය දක්වා ලක්ෂ 500කට ආසන්න මුදලක් සිය ව්‍යාපාර වලින් ලබා දී තියෙනවා. අබුබකර් අල් බැග්ඩෑඩ්ගේ මතවාදයට සහරාන් සම්බන්ධ කිරීමට නෞෆර් සැලකිය යුතු කාර්යභාරයක් ඉදිරි කර ඇති බවට විමර්ශනයේදී හඳුනාගෙන තිබෙනවා. මෙම නෞෆර් නැමැත්තා සහරාන් සමග සම්බන්ධ වෙමින් ප්‍රහාරය දක්වා ඔහුව මතවාදීව මෙහෙවා ඇති බවට දැනට ත්‍රස්ත මර්දන හා විමර්ශන කොට්ටාශයෙන් සිදු කරන විමර්ශනවලදී පැහැදිලි වෙනවා. එයින් මෙම ප්‍රහාරයේ පිටුපස සිටි ප්‍රධානතම මූලධර්මවාදියා මෙන්ම සහරාන්ව මෙම ප්‍රචණ්ඩ කාර්යයට යොමු කළ ප්‍රධානතම පුද්ගලයෙකු ලෙස නෞෆර් හඳුනාගෙන තියෙනවා. 2019 මැයි මාසයේ පිහිටුවන ලද ජාතික ආරක්ෂා පිළිබඳ ආංශික අධීක්ෂණ පාර්ලිමේන්තු කාර්ක සභාව විසින් ඉදිරිපත් කර ඇති නිර්දේශ ක්‍රියාත්මක කිරීමට අවශ්‍ය කටයුතු අතිගරු ජනාධිපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් අමාත්‍ය මණ්ඩලය හරහා සිදු කරනවා. එම වාර්තාවේ සමස්ත ලංකා ජමියතුල් උලමා සභාව ප්‍රමුඛ කොමියුනිටි ඇසෝසියේෂන් ඔෆ් ප්‍රොෆෙෂනල්ස් නැමැති සංවිධානයක් සිදු කර ඇති විශ්ලේෂණයකදී බොහෝ මද්‍රසා පාසල්වල නිසි ක්‍රමවේදයක් නොමැති බව සඳහන් වෙනවා. එසේම ලංකාවේ උපදින සියලුම දරුවන්ට අවුරුදු 5 සිට අවුරුදු 16 දක්වා රජයේ අධ්‍යාපන ප්‍රතිපත්තියට අනුව අධ්‍යාපන ලබා දිය යුතු බව අප අවධාරණය කරනවා. ඒ අනුව කටයුතු නොකරන සියලුම පාසල් තහනම් කිරීමට අපි කටයුතු කරනවා. අනිකුත් මද්‍රසා පාසල් අධ්‍යාපන දෙපාර්තමේන්තුව සමග එකතු වී නියාමනය කිරීමට කටයුතු කරනවා. ඒ වගේම වසර ගණනාවක් තිස්සේ ඉතා සාමකාමීව නියමිත ප්‍රමිතීන්ට අනුව ක්‍රියාත්මක වන මද්‍රසා පාසල් තිබෙන බවද මෙහිදී අප විසින් මතක් කර දානවා. ප්‍රහාරයට අවශ්‍ය පසුබිම ඍජුව සහ වක්‍රව නිර්මාණය කළ මෙරට ක්‍රියාත්මක වන අන්තවාදී සංවිධාන 11ක් හඳුනා ගැනීමෙන් එම සංවිධාන නුදුරේදීම තහනම් කිරීමට අපි කටයුතු කරනවා. පාසල් ගුරු අත්පොත්වල ඇතුළත්ව ඇති ඉස්ලාම් මූලධර්මවාදය සම්බන්ධ ඉගැන්වීම් ඇතුළත් පෙළපොත් නිවැරදි කිරීමට දැනටමත් පියවරගෙන තිබෙනවා. ඉදිරියේදී විය හැකි තර්ජන හඳුනාගෙන ඒවා වැළැක්වීම සඳහා පියවර ගණනාවක් මේ රජය ගෙන ඇති අතර එයින් එක් පියවරක් ලෙස බුර්කාව පැළඳීම තහනම් කිරීමට කඩිනමින් කටයුතු කරනවා. ඒ වගේම ළමා සහ කාන්තාව වෙනුවෙන් අඩු වයස් විවාහ සහ දික්කසාද පිළිබඳ නීති සමස්ත ජනතාවට බලපාන පොදු නීතියක් යසල ගැනීමට අධිකරණ අමාත්‍ය සමග අපි කටයුතු කරනවා. මෙම ප්‍රහාරයට ඍජුව හෝ වක්‍රව සම්බන්ධ සියලුම පිරිස්වලට උපරිම දඬුවම් දීමට කටයුතු කරනවා. මේ වන විට පාසක ප්‍රහාරයන් සඳහා නැඹුරු ආකාරය, ප්‍රහාර සිදු කිරීමේ අරමුණ, ප්‍රහාරය මෙහෙයුවේ කවුද, එයට මුදල් ලැබුණේ කෙසේද, එයට අදාළ දේශීය විදේශීය සම්මුතා යන ප්‍රශ්නවලට පැහැදිලි පිළිතුරු ලැබී තිබෙනවා. ඒ සම්බන්ධයෙන් නීත්‍යානුකූල ක්‍රියාමාර්ගය නුදුරු දිනේදීම ගන්නවා. අප හෙලා දැකිය යුත්තේ යම්කිසි ආගමක් නොව ආගමික අන්තවාදයයි. මෙම ප්‍රහාරය පොළඹවා ඇත්තේ ඉස්ලාම් ආගම නොව වහාබිවාදය මත ගොඩනගුණු අන්තවාදයයි. අල්වලා වල්බරා නාය හෙවත් මුස්ලිම් වලට පක්ෂපාතී වීම සහ මුස්ලිම් නොවන අයට ද්වේෂ කිරීමට පෙළඹෙන වහාබි ආයතන අපි තහනම් කරනවා. සාමකාමී රටට ආදරය කරන මුස්ලිම් ජනතාව මෙම පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධ විමර්ශන කටයුතු වලදී අපට සහාය දෙනවා. එයම ඉතාම ගෞරවයෙන් යුතුව සිහිපත් කරනවා. පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධ ජනාධිපති කොමිසම් සභාව ඉදිරිපත් කරන නිර්දේශ ක්‍රියාත්මක කිරීමට අවශ්‍ය සියලු කටයුතු සූදානම් කර හමාරයි. එසේම එම සභාවේ අවධානයට ලක් නොවූ නමුත් විමර්ශන වාර්තාවලින් හෙළි වූ කරුණු අනුව මෙම ප්‍රහාරයට ඍජුව සහ වක්‍රව සම්බන්ධ සියලුම පුද්ගලයන්ට ආයතන වලට විරුද්ධව නීති ප්‍රකාරව අපි කටයුතු කරනවා. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை தொடர்பிலான விவாதம் இன்று சபையில் சூடுபிடித்தது. අද වෙනකොට ඔය එක එක නම් කිය මේ සභාවේ කතා කරන්නේ නැතුව ගිහිල්ලා නඩු දාන්න. දැන් පහුගිය ආණ්ඩුවේ යම්කිසි වරදක් කළා තියෙන පුද්ගලයෙක් ඉන්නවනම් ඒ වලට ගිහිල්ලා නඩු දාන්න. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமாக கடந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடருங்கள். வழக்கை தொடர்ந்து நீதியை நிலைநாட்டுங்கள். அறிக்கையின் ஏனைய பகுதிகளை மறைத்து வைக்காமல் சட்டமா அதிபருக்கு வழங்கி வழக்கு தொடருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ඒ වගේම මේ පැත්තේ මේ ඉඳගෙන ඉන්න කට්ටිය ගැන කතා කරා. නමුත් ඔබතුමාලගේ පැත්තේ ඉස්සරහම පේලියේ අද නෑ අපි ඒක දකින්නේ නෑ. ඕගලන්ගේම පැත්තේ ඉඳගෙන ඉන්න නායකයෙක්ට තමයි තියෙන්නේ. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ සභාපති. මේ පාස්කු ප්‍රහාරය එක එක්කෙනාට ඇඟිල්ල දික් කරලා වැඩක් නැහැ. මේ පාස්කු ප්‍රහාරය සිදුවෙන්න පළවෙනි හේතුව තමුන්නාන්සේලා මුලින්ම පිළිගන්න. මෙවැනි අවාසනාවන්ත සිද්ධිය ඒකට මූලික හේතුව තමුන්නාන්සේලාගේ ආණ්ඩුව ජාතික ආරක්ෂාවට මුල් තැන දුන්නේ නැහැ.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமாக ஜஹ்ரான் குழு கடந்த ஆட்சியில் இருந்தவர்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு உதவியது. இத்தகைய தாக்குதல் இடம்பெற்றமைக்கு முக்கிய காரணம் கடந்த அரசாங்கத்தில் நாட்டின் பாதுகாப்பு விடயத்தில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்காமையாகும். இதனை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கிரியல்ல, சம்பிக, சஜித், ரஞ்சித் பண்டார, கயந்த, பொன்சேகா உள்ளிட்ட அனைவரும் நாடாளுமன்றத்தில் தற்போது அங்கம் வகித்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் கடந்த ஆட்சியில் நாட்டின் பாதுகாப்பு விவகாரத்துக்கு முன்னுரிமை வழங்கவில்லை. மாறாக தங்கள் அமைச்சுக்கே முன்னுரிமை வழங்கினீர்கள். பிரதமர், ஜனாதிபதி உள்ளிட்ட பதவிகளை பெறுவது எவ்வாறு என்பது தொடர்பாக அதிக கவனம் செலுத்தினீர்கள். நாட்டின் பாதுகாப்பு குறித்து கவனத்தில் கொள்ளவில்லை. இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் நாட்டின் பாதுகாப்புக்காகவே அதிக முன்னுரிமை வழங்கியிருக்கின்றனர். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் ஒரு சிலரை மாத்திரம் குற்றம் சுமத்த முடியாது. அப்போது ஆட்சியில் இருந்த அனைவருமே பொறுப்பு கூற வேண்டும். நாடாளுமன்ற உபகுழு ஒன்று நியமித்து தமது குறைகளை மறைக்க முற்பட்டனர். குறித்த குழுவில் இருந்தவர்களும் தாக்குதலுக்கு காரணமாக இருந்தனர். ஒருவர் தான் சுமந்திரன். அவர் அடிப்படைவாதத்துக்கு உதவிய ஒருவர். சம்பவம் ஒன்றில் காயமடைந்த ஜஹ்ரான் குழுவை சேர்ந்த ஒருவரை பார்ப்பதற்கு வைத்தியசாலைக்கு ஹக்கீம் சென்றிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தவுடன் அவரிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்தினர். இதன்போது பிறந்த குழந்தையொன்றை பார்ப்பதற்காகவே சென்றதாக அவர் பதில் வழங்கியுள்ளார். இவ்வாறு புதிதாய் பிறந்த குழந்தையை பார்ப்பதற்கு ஆண்கள் வார்டுக்கு சென்ற ஒரே ஒருவர் ஹக்கீம் மாத்திரம்தான். மேலும் ஜஹ்ரானுடன் இணைந்து செயற்பட்டவர்களுடன் தேர்தலின் போது வாக்குகள் கேட்பது மாத்திரம் கடந்த ஆட்சியாளர்களை பொறுத்தவரை சரியான விடயமாக இருக்கிறது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஒருவரை ஒருவர் கை நீட்டுவதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த தாக்குதல் இடம்பெற்றமைக்கான காரணம் தொடர்பாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். රව්ෆකින් මහත්තයා ගියා මේ බෝම්බකාරයා බලන්න. තුවාල වෙච්ච කෙනා බලන්න ගියා. බලන්න ගිහිල්ලා ඉස්පිරිතාලේ කිව්වා ළමෙක් හම්බ වෙන්න කාන්තාවක් බලන්න ගියා පිරිමි වාට්ටුවට. කාන්තාවක් කමෙට ළමෙක් බලන්න ගියා පිරිමි වාට්ටුවට. After this report came, he has asked the question repeatedly, who is the mastermind? And that is why the Black Sunday protests have been started after this report came out. இதுவரைக்கும் நாடாளுமன்ற ஆணைக்குழுவினால் 55 நபர்கள் விசாரிக்கப்பட்டும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு 457 சாட்சியாளர்கள் சாட்சியங்கள் வழங்கப்பட்டும் இருக்கின்றன. இன்னும் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியின் பெயரை சொல்ல முடியாத நிலையிலேயே இருக்கின்றோம். இது இன்னும் மறைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது. மக்களை வருத்தத்துக்குள்ளாக்கிய இந்த விடயத்துக்கு நீதி வழங்க வேண்டியது நாட்டின் கடமை. நான் இந்த அரசாங்கத்தின் மீதோ அல்லது கடந்த அரசாங்கத்தின் மீதோ பழி சுமத்தவில்லை. இது நாட்டின் குடிமக்கள் மீது இருக்கும் கடமை. இலங்கை எங்களுக்கு இத்தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியை தெரியாது என்று கூறுகிறது. இதனால் தான் இன்று பாதிக்கப்பட்டவர்கள் சர்வதேச விசாரணையை தேடுகின்றனர். யார் சர்வதேச விசாரணை தேவையில்லை, எமது நாட்டு விவகாரங்களை நாமே பார்த்துக் கொள்வோம் என்று கூறினார்களே, அவர்களே இன்று சர்வதேச விசாரணையை கோருகிறார்கள். ஏனென்றால் நாடு என்ற ரீதியில் நாம் தோல்வியடைந்துள்ளோம். நாடு என்ற ரீதியில் அதன் பொறுப்புக்கூறல்கள் தோல்வியடைந்துள்ளன. பிரஜைகள் என்ற ரீதியில் நீதியை நிலைநிறுத்துவதற்காக பொறுப்பு கூற வேண்டியது ஒரு நாட்டினுடைய கடமை. அதிலும் நாடு என்ற ரீதியில் தோல்வியடைந்துள்ளது. நாடு என்ற ரீதியில் தோல்வியடைந்ததன் காரணமாகவே இந்த தாக்குதல் நடந்து 2 வருடங்கள் கடந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சர்வதேச விசாரணையை கோருகின்றனர். அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். கொழும்பு ஆயரின் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்கின்றேன். இவ்வாறான கோரிக்கையை எமது மக்கள் கடந்த 11 வருட காலமாக கோருகின்றனர். That is the responsibility of the state. I don't want to blame this government or that government. Governments come and governments go. But the state has a responsibility to its citizens. And is Sri Lanka today telling its citizens, don't know who the mastermind of these attacks are? We had prior information. We had names of the suicide bombers. 5 out of the 6 names were there. We didn't do a thing. We didn't share that information with anybody. දෙවස් 15ට පෙර සහරාන්ට ආරක්ෂක අමාත්‍යාංශයෙන් පඩිගෙවා ඇති බව අපි නෙමෙයි පැවසුවේ. මෑතකදී වර්තමාන අගමැතිතුමාත් ඒක පවසලා තිබුණා. අපි දැක්කා අමාත්‍ය කෙහෙලිය රඹුක් කල්ල මැතිතුමාත් මේ බව ප්‍රකාශ කරලා තියෙනවා. 2015க்கு முன்னர் ஜஹ்ரான் ஹாஷிமுக்கு பாதுகாப்பு செயலாளரினால் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக தற்போதைய அரசாங்கத்தின் பிரதமர் தெரிவித்திருந்தார். அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல் அவர்களும் இது குறித்து தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் கடந்த அரசாங்கமே குறித்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்துள்ளது. அரசாங்கம் என்று கூறாமல் தங்களுக்கு முன்னால் உள்ள நபரிடம் நீங்களே கேள்விகளை கேட்க வேண்டும். කියනවා රජය වගේ කියන්න ඕනේ කියලා. දැන් තමුන්නාන්සලාගේ ඉන්න ආරක්ෂක ඇමති කෙනෙක්. නීතිය සාමය ඇමති කෙනෙක්. ඒ අංශයේ කඩාවැටීමක් වුණොත් මෙතන ඉන්න කුෂිකර්ම ඇමතියකට වා කියන්න ඕනද? එහෙම නැත්නම් වනජීවි ඇමති වා කියන්න ඕනද? එහෙම නැත්නම් සෞඛ්‍ය ඇමති වා කියන්න ඕනද? ඒකන්ද මේවා ගැන පැහැදිලිව කතා කරන්න පුරුදු වෙන්න ඕනේ තමුන්නාන්සලාත්. මේකේ වැරදිකාරයෝ කොටස් දෙකක්. එක කොටසක් තමයි මේ සම්බන්ධව උදව් කරපු ප්ලෑන් කරපු මහමලකාරයෝ. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு 2 தரப்பினர் பொறுப்பு கூற வேண்டும். ஒரு சாரார் திட்டம் தீட்டி குறித்த தாக்குதலை நடத்தியவர்கள். இவர்கள் தொடர்பில் எந்த விளக்கமும் குறித்த அறிக்கையில் இல்லை. அடுத்த சாரார் குறித்த தாக்குதலை தடுக்க தவறியவர்கள். இருந்த போதிலும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது தாக்குதல் தொடர்பில் அறிந்தும் தடுக்காமல்
இருந்தவர்கள் யார் என்பது தொடர்பில் மாத்திரமே. இரு தரப்பினரும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். சபாநாயகர் அவர்களை, தயவு செய்து மறைத்து வைக்கப்பட்டுள்ள 2 பகுதிகளையும் வெளியே விடுங்கள். குறித்த தாக்குதலுக்கு பின்னால் ஒருவர் இருப்பதாக ஷானி அபேசேகர் கூறுகின்றார். குறித்த விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளன, இதனை வெளிப்படுத்துங்கள். தாக்குதலுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கின்றார்களோ அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். එදා හිටිය රහස් පොලිසිය උදවිය අල්ලපු ඒවා විතරයි තියෙන්නේ. මෙතන එක්කෙනෙක්වත් අල්ලලා නැහැ. ඊයේ පෙරේද මම දැක්කා මේ කෙනෙක් අද කාන්තාව 7 දෙනෙක් කොහෙද ඇතුළට දාලා තියෙනවා පුහුණු කරා කියලා. මහාන කෝ මහමලු කරු. දැන් මෙයා කියනවා කවුද අපේ මහින්දානන්ද අලුත්ගමගේ කියනවා එමෙතුමා කියනවා මේක පිටිපස්සේ කවුරුත් නැහැ. ඇයි මේ පුන කියන්නේ? මේ පාස්කු ප්‍රහාරයේ පිටිපස්සේ හිටියේ කවුද? මේකට පිටිපස්සේ ඉඳලා උදව් කළේ කවුද කියන එක ඉතා ඉක්මනින් ඔයාගෙන ඒ සඳහා දඩුවම් කරන එක රජය වෙනුවෙන් මම ඉතාමත් පැහැදිලිව කියනවා. அரசாங்கம் என்ற வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார், அவர்களுக்கு உதவி புரிந்தவர்கள் யார் என்பதை சீக்கிரமாக வெளிப்படுத்துவோம். கடந்த அரசாங்கம் ஆட்சி செய்த 5 வருடங்களும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவே இருந்துள்ளது. இதனால் ஜஹ்ரான் உள்ளிட்ட குழுவினருக்கு குறித்த தாக்குதலை நடத்த இலகுவாக இருந்தது. நல்லாட்சியை உருவாக்க ஜஹ்ரான், இப்ராஹிம் போன்றோர் உதவி புரிந்துள்ளனர். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முழுமையான பொறுப்பை நல்லாட்சி பொறுப்பேற்க வேண்டும். පාක කාලය තුළ ජාතික ආරක්ෂා බිඳුවට වට්ටපු නිසා තමා ක්‍රමයෙන් ත්‍රස්තවාදීන් අන්තවාදීන් ත්‍රස්තවාදී ක්‍රියා සඳහා පෙළඹුණේ. එනිසා මම පැහැදිලිව මේ සභාවේ අවධානය යොමු කරන්න කැමති. විශේෂයෙන් 2005 යාපාලන ආණ්ඩුව අදන්න සාරාන්ලා, රිල්වාන්ලා, ඊබ්‍රාහිම්ලා උදව් කළා. මම කතෝලිකයෙක්ින්ද මම සුළු ජාතිකයෙක්ින්ද අන්න ඒක මතක තියාගන්න. මේ කිසිම කෙනෙක් කතෝලික වෙනුවෙන් කතා කරේ නැහැ. කතෝලිකයෝ වෙනුවෙන් කතා කරන එකම මන්ත්‍රීවරයා හැටියට அரசாங்கம் மீண்டும் நாட்டினுள் இனவாதத்தை தூண்டி வருகின்றது. பொதுஜன பெரமுன இனவாதத்தை வைத்து அரசியல் செய்து வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளின் கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு சாதாரண இடம் பெற வேண்டும். වාදී ප්‍රහාරය එල්ල වෙනකන් අහක බලාගෙන හිටපු පුද්ගලෙක් ඉන්නවා. එයා තමයි මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා. එතකොට එයා ඉන්නේ කොහෙද? එයා ඉන්නේ ආණ්ඩුවේ. එතකොට මේගොල්ලෝ මේ පරීක්ෂණවලට හරියාකාරයේ ශක්තිය දෙන්නේ නැහැ. මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා හවුනොත් ආණ්ඩුව කපෝති. 3න් 2 නැහැ. ඇයි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය ආණ්ඩුවෙන් ඉවත් වෙනවා? ඒකට බයයි. මේක තමයි ඇත්ත. ශ්‍රී ලංකාව ස්ලාම් රාජ්‍යයක් කිරීම සඳහා ඔවුන් කටයුතු කරන්න එකඟ වූ බව, ඒ සඳහා අන්තර්ජාතික වැඩපිළිවෙලක කොටසකට ශ්‍රී ලංකාව හසු වෙච්ච බව මෙහි සටහන් වෙලා තිබෙනවා. இஸ்லாம் அடிப்படைவாத சிந்தனைகளை அடக்கிய ஒரு நாட்டை உருவாக்குவதே ஜஹ்ரான் உள்ளிட்ட குழுவின் பிரதான நோக்கமாகும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டினுள் வஹாப்வாதம் பாடசாலைகளில், மதரசா பாடசாலைகளில் போதிக்கப்படுகிறது. சூஃபிவாதம், தரிகாவாதம் நாட்டினுள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஜஹ்ரான் இவ்வாறான ஒரு செயலை செய்வதற்கு பிரதான காரணமாக இருந்தது வஹாப்வாதமே. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை வஹாப்வாதத்தினால் நிரம்பி காணப்படுகிறது. எனவே நாட்டினுள் வஹாப்வாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். එවැනි විද්වතුන් පෝලංක අපි අඳුරන ඒ අය පවා මේ මුස්ලිම් අන්තවාදීන් සමග ඉන්න පින්තූර තියෙන බව මේ කොමිෂන් සභාව වාර්තා කරලා තියෙනවා. ජමේතුල්ලා උලමා සංවිධානය 100% වහබ්වාදයට යට වෙලා කියන එක මේ කොමිෂන් සභාවේ තියෙනවා. එහෙනම් මේ ආණ්ඩුව කියන්නට ඕන දැන් ஜமேத்துல்லா உலமா සංවිධානය ගැන මොකද්ද කරන්නේ? ரிஷாட் பதூதீன் அவர்கள் தான் இதிலே சூத்திரதாரியாக இருக்கிறார், சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இவ்வளவு காலமும் ஊடகத்துறையிலிருந்து அனைத்து இடங்களிலும் அவருடைய பேர், அவருடைய குடும்பத்தினுடைய பேர் என்று சொல்லனா துயரங்களை அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் கொடுத்தது மாபெரும் தவறு என்பதை இந்த உயரிய சபை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மை நிலை இந்த அறிக்கையிலே நீங்கள் பார்க்கிற போது குற்றவியல் விடயத்திற்காக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டியவர்களுடைய பட்டியலிலே முன்னைநாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னைநாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ, தேசிய புலனாய்வுத்துறை பிரதானியாக இருந்த சிசிர மெண்டிஸ், அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரான நிலந்த ஜெயவர்தன, முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர போன்றவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிலையில் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீன் அவர்கள் தொடர்பாக தெரிவிக்கின்ற போதும் மகேஷ் சேனநாயக்க அவர்களை தொடர்பு கொண்டு ஒருவருடைய விடயம் தொடர்பாக பேசினார் என்கின்ற விடயம் தொடர்பில் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்கின்ற ஆய்வு செய்யுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக மகேஷ் சேனநாயக்க அவர்களே பலப்பேமா கரலனே என்று மிக தெளிவாக பலமுறை சொல்லியிருந்தும் கூட இந்த ரிப்போர்ட் கூட முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீனுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெளிவாக கூறியிருக்கிறது.
இங்கு நாம் கவலையோடு கூறுகின்ற விடயம் என்னவென்றால் கத்தோலிக்க சமூகம் எவ்வளவு துன்பத்தை துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கு நிகரான துன்பத்தையும் துயரத்தையும் இந்த முஸ்லிம் சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தினுடைய முகக்கவசத்தை தடை செய்ய வேண்டும், முஸ்லிம்களுடைய ஃபுர்காவை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் கூட ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் வந்தது. பள்ளி வாயில்களுக்குள் சப்பாத்து கால்கள் நுழைந்தன, நாய்கள் நுழைந்தன. இவைகள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் மீது போடப்பட்ட வேண்டும் என்று திணிக்கப்பட்ட ஒரு பழி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய பிரதான சூத்திரதாரி ஜஹ்ரான் ஹஷீமுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு தொடர்புகளை பேணியதாக அமைச்சர் விமல் வீரவங்ச குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் குறித்த அறிவிப்பு இட்டுக்கட்டப்பட்ட பொய் என்றும் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை முன்வைத்துள்ளார். அத்தோடு முடிந்தால் விமல் வீரவங்ச முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்குமாறும் அவர் சவால் விடுத்துள்ளார். මේ ආණ්ඩුව ඇතුළත් ඉන්නවා ඉස්ලාම් අන්තවාදයත් එක්ක අනාගතයේ හරි දීග කන්න වෙයි කියලා හිතාගෙන වැඩ කරන උදවිය. මේක ගෝඨාභයගේ වැඩක්, මේක අරයාගේ වැඩක්, මෙයාගේ වැඩක් කියලා ලඝු කරාම පටු කරාම මේ අන්තවාදය ගැන තියෙන සැබෑ අවධානය ගිලිහෙනවා. නොමකට යැවීමේ වාසිය ඉස්ලාම් අන්තවාදී දේශපාලන බලවේගයට ඒ වාසිය උරුම වෙනවා. මේ ගොන් විපක්ෂය දැන හෝ නොදැන කරන්න යන්නේ අපරාධය. ලබන අප්‍රේල් වලට අවුරුදු දෙකක් ගත වෙන තුරුත් නියමිත යුක්තිය පසුදිලීම සිදු නොවන්නේ නම් ඒ දිහා තව අවුරුදු කීයක් බලා සිටිය යුතුයි කියලා කවුරු හරි කියන්න ඕන. 69 ලක්ෂයක ජනවරමෙන් ගොඩනැගිච්ච මේ ආණ්ඩුවට ඒ වගකීමෙන් පලා යන්න බෑ. ඒ මිනිමරු ක්‍රියාන්විතයේ පිටුපස තියෙන ඇත්ත අන්තවාදී අනතුර ඒක මුළුමනින්ම පරාජයට පත් කිරීම කියන වගකීමෙන් පලා යන්න බෑ. මේ කොමිෂන් සභාව වාර්තාවේ නිශ්චිතව හරියට අපත් හම්බ වෙන්නේ නැති විදියට හිරේ දාන්න යෝජනා කරන එකම කෙනා ගල්බඩුවත් ඥානසාර හාමුදුරුවෝ. රිෂාඩ් බදුරුදීන්ට තියෙන්නේ අල්ලස්සෝ දූෂණ කොමිසම යටතේ පැමිණිලි විභාග කරන්න කියලා. රිෂාඩ් බදුරුදීන්ගේ මල්ලි දුරකථන ඇමතුම් සහරාන්ට ගත්ත හැටි, සහරාන්ගේ දුරකථන ඇමතුමෙන් පස්සේ අයියට කෝල් කරපු හැටි, ආයි ඒ අයියගේ කෝල් එකෙන් පස්සේ සහරාන්ට කෝල් කරපු හැටි අපි නෙවෙයි කිව්වේ පොලිසිය මහතුරු ගිහිල්ලා කාඩිනල් තුමන්ට පෙන්නුවේ. රිෂාඩ් බදුරුදීන්ගේ මල්ලි සහරාන්ට කෝල් කරනවා, ඊට පස්සේ සහරාන්ගේ කෝල් එකෙන් පස්සේ අයියට රිෂාඩ් බදුරුදීන්ට කෝල් කරනවා, ආයි අයියගේ කෝල් එකෙන් පස්සේ ආයි සහරාන්ට කෝල් කරනවා. අත්තඩංගුවේදී බදුරුදීන්ගේ මල්ලි කියනවා බිස්නස් ගැන කෝල් කරේ. අත්තඩංගුවට ගන්න මොහොතේදී ඒ දුරකථන ඇමතුම් කාඩිනල් තුමන්ට කියනවා අපරාධමය ගනුදෙනුවක් සඳහා වූ දුරකථන ඇමතුම් කියලා. අපදීලා එළියට දානකොට කියනවා ව්‍යාපාරික කටයුත්තක් සඳහා වූ දුරකථන ඇමතුම් කියලා. ඒ රිෂාඩ් බදුරුදීන්ටයි ඒ බදුරුදීන්ගේ මල්ලිටයි මේ කොමිෂන් සභාව වාර්තාවේ කියන්නේ අල්ලස්සෝ දූෂණ කොමිෂනට අනුව නඩු පවරන්න. சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள விமல் வீரவங்சவின் குறித்த கருத்து தொடர்பில் முழுமையான விசாரணைகளை நடத்துமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். ඒ වගේ දිගටම බොරු කියන විමල් වීරවංශ ඇමතිවරයාට විරුද්ධව පරීක්ෂණ පවත්වන්න කියලා අද CID DIG මහත්මයාට මං ගිහිල්ලා DIGට ලියුමක් බාර දුන්නා. විමල් වීරවංශ ඇමතිවරයා චෝදනා රාශියක් මට විරුද්ධව එල්ල කරලා කිව්වා. නෑ කිව්වා නම් එයා දේශපාලනයෙන් අයින් වෙනවා කියලාත් කිව්වා. එහෙනම් මේ වෙලාවේදී එතුමා දේශපාලනයෙන් අයින් වෙලා ඉන්න ඕන සම්පූර්ණම අසත්‍ය චෝදනාවක් දිගටම එල්ල කරා වගේම මේ රටේ ජනතාව නොමගහවන්න කරපු ප්‍රකාශයක් මේක. මේ විමල් වීරවංශ ඊයේ කියලා තිබුණා බෞද්ධ අන්ධවාදයක් ලෝකේ නෑ, ඉස්ලාම් අන්ධවාදය විතරක් තියෙනවා කියලා. එහෙම බෞද්ධ අන්ධවාදයකුත් නෑ, ඉස්ලාම් අන්ධවාදයකුත් නෑ. අන්ධවාදය වපුරන පිරිසක් ඉන්නවා. බෞද්ධ අය අතරත් ඉන්නවා, මුස්ලිම් අය අතරත් ඉන්නවා. එයාලා එත්ත බෞද්ධයෙකුත් නෙමෙයි, එත්ත මුස්ලිමුත් නෙමෙයි. අවුරුදු එකමාරෙන් පසුව පාස්කු ඉරිදා කොමිෂන් වාර්තාව ඊයේ පෙරේදා ආවා. එතනත් පැහැදිලිව තියෙනවා අපි කිසිම සම්බන්ධයක් නෑ කියලා. මම සහරාන්වය කවදාවත් හම්බෙලා නෑ. මට කිසිම සම්බන්ධයක් මට හෝ මගේ සහෝදරයාට සහරාන්ත් එක්ක තිබ්බ නෑ කියලා මම එදත් කිව්වා, අදත් කියනවා. ඒක තමයි ඇත්ත. එතුමා දන්නවානේ එතුමාගේ හැටි. උපන් දිනේ දෙකයි. ලංකාව කාටත් නෑ දවස් දෙකෙන් උපන් දිනයක් නෑ. එයාට විතරයි ඩෙන්ටිටි දෙකයි, පාස්පෝර්ට් දෙකයි, උපන් දිනේ දෙකයි. ඒ නිසා මේ ලංකාව අපේ ලාංකික ජනතාවට මම කියන කැමති එතුමා දිගටම බොරු ප්‍රචාරය කරන එයාගේ දේශපාලන වාසියට එයා හොඳටම වැටිලා ඉන්නේ. ඒ නිසා එයාගේ තව එයා තමුන්ගේ දේශපාලන වාසිය නිසා තමයි මේ වගේ අමූලික බොරුවක් ඊයේ කිව්වේ. එතුමාට මම අභියෝග කරනවා පුළුවන් නම් ඔයා කියප එක ඔප්පු කරන්න. මම CIDට පැමිණිලා කරලා තියෙනවා. මම CID එකෙන් බලාපොරොත්තු වෙනවා වහාම මේ පරීක්ෂණ පවතලා නීතිමය කටයුතු ගන්න ඕන කියලා මම ඉල්ලීමක් කරලා තියෙනවා DIG CIDට. බොහොම ස්තුතියි.
பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட்சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு நிபந்தனைகளின்றி 1000 ரூபாய் வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சாமிமலை ஆல்டன் தோட்ட தொழிலாளர்களை இன்று பிணையில் செல்வதற்கு ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. துறை சார்ந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்தம் குறைந்தபட்சம் சம்பளமாக 1000 ரூபாய் வழங்குவதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை சம்பள நிர்ணய சபையினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானம் தொழில் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வாவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என தொழில் அமைச்சின் செயலாளர் MPDUK மாபா பத்திரனவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி நாளாந்தம் குறைந்தபட்ச ஊதியமாக 900 ரூபாவும் நிவாரண கொடுப்பனவாக 100 ரூபாவும் வழங்கப்படும். தேயிலை மற்றும் ரப்பர் தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு இந்த சம்பள விகிதம் பொருந்தும் எனவும் 2020 மார்ச் 5ஆம் தேதி முதல் இந்த தீர்மானம் அமலுக்கு வரும் எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் ஊதிய உயர்வுக்காக போராடிய தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் சம்பள உயர்வை சம்பள நிர்ணய சபையின் ஊடாக வேணும் நிர்ணயித்து வழங்குவதற்கு முன்வந்த ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் தொழில் அமைச்சர் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சது சந்தோஷம் தான் நாங்கள் சொல்றதுக்கு இருக்குது. ஜனாதிபதி, பிரதமர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்று என்னன்னு கேட்டால், எங்களுக்கு எஸ்டேட்டில் உள்ள சலுகைகள் அவ்வளவும் கிடைக்கணும். ஏதோ எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள்னு சொன்னாலும் கூட நாங்கள் அந்த யூனியன் மூலமாக கழிச்சு நாங்கள் அதை கதைக்கிறதுக்கு அந்த நிர்வாகத்தோட கழிக்கிறதுக்கு இருக்கணும். வேலை நாட்கள் 13 நாள் வேலைகள், 15 நாள் வேலைகள் தாரேன்னு சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு இப்போ அதெல்லாம் எங்களுக்கு முழுமையான அந்த வேலை நாட்கள் மாதத்தில் கிடைக்க வேண்டிய வேலை நாட்கள் முழுமையாக கிடைக்கணும். இப்போ எங்களுக்கு அதையும் அந்த கெசுவல் ஆளுக்கும் பேராள்களுக்கு மாதிரியே அந்த சலுகைகள் பெற்றுக் கொடுத்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸ்டேட்களில் கிடைக்கிற அடிப்படை சலுகைகள் அவ்வளவும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். தமது நாட்சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என பெருந்தோட்ட தொழிலாளர்கள் 2014ஆம் ஆண்டு முதல் போராடி வருகின்றனர். 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஆனால் வேலை நாட்கள் குறைக்கப்படாமல், தொழிற்சுமைகள் அதிகரிக்கப்படாமல் தான் தமக்கு இந்த சம்பள உயர்வு வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கூட்டு ஒப்பந்தத்தோட எங்களுக்கு வளமையா கொடுத்த வேலை வேணும். 25 நாள் வேலை செஞ்சிருக்கோம், எங்களுக்கு 25 நாள் வேலை வேணும். 13 நாள் வேலை கொடுத்தா எங்களுக்கு பத்தாது. பிள்ளைங்க இருக்கவங்களும் இருக்காங்க தானே. அந்த 13 நாள் வேலையில என்னென்ன வருமானம் போதுமா? பத்தாத வருமானம் தான் இருக்கு. எங்களுக்கு தோட்ட தொழிலாளிகளை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு 13 நாள் வேலை கஷ்டமான வேலை. 20 கிலோ எடுக்க சொல்லுவீங்க, 20 கிலோ எடுத்து தான் அந்த 13 நாள் வேலை. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சாமா வேலையும் கூட. அப்ப போதுமா அந்த சம்பளம்? எங்களுக்கு பத்தாது. பழைய எப்படி இருந்துச்சோ அதே நிலைமையில எங்களுக்கு கொடுங்க. சம்பளத்தையும் கொடுங்க, கூட்டு ஒப்பந்தத்தையும் சேர்த்து கொடுங்க. செஞ்ச உதவி அவ்வளவுமே வேணும். கூட்டு ஒப்பந்தம் கட்டாயம் வேணும். வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் கஷ்டம். அறவே வேலை இல்லாதவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் கஷ்டம் தான். அதனால எங்களுக்கு விலைவாசியும் குறையணும், நடந்த சலுகை எங்களுக்கு கட்டாயம் நடந்தே ஆகணும். அத்துடன் தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் கூட்டு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு அது தொடர்ந்தும் அமுலில் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அதேவேளை 1000 ரூபாவை வழங்கிவிட்டு வேலை நாட்களில் கை வைத்தால் அதனை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தனர். இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா வர்த்தமானியில் வெளியிட்ட பிறகு இப்போ ஏற்கனவே நாங்கள் இன்னைக்கு புசல்லாவ பிளான்டேஷன், அகலவத்த பெருந்தோட்ட யாகத்துலலாம் இந்த சம்பளம் வழங்கப்பட்டுருச்சு. சில கம்பெனிகள் தான் அதை கொடுக்க மாட்டேன்னு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அது இந்த வர்த்தமானி வழங்கப்பட்ட பின்னர் நிச்சயமாக அவங்க கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி அது சட்டத்துக்கு முரணான ஒரு செயல் அது. ஸோ ஆகவே அவங்களுக்கு வேற வழி கிடையாது, கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இதேவேளை ஆல்டன் தோட்ட முகாமையாளருக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முருகலை அடுத்து 8 தொழிலாளர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். முகாமையாளரை தாக்கியமை உட்பட தொழிலாளர்களுக்கு எதிராக 9 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. உதவி முகாமையாளர்கள் தாக்குனதோட அந்த அவர்களுக்கு உரித்தான அந்த பங்களாவில் இருந்த தங்க நகைகளை சூறையாடியதாக குற்றச்சாட்டு கீழே அவங்களுக்கு 9 குற்றச்சாட்டு கீழே அவர்களை சிறைப்படுத்தப்பட்டிருந்து முதல்ல அவங்க பல தொழிலாளர்களை இது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களை கைது செய்ய வேண்டி இருக்கிற என்ற ஒரு காரணத்தினால அவர்களை மேலதிகமாக விசாரணை முடியும் வரை 3ஆம் தேதி வரை சிறைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்களை அடித்தது இல்லாமல் அங்கே இருந்த நிறைய நகைகளையும் அவரோட பணத்தையும் சூறையாடி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு செயல்களை நாங்கள் அனுமதிச்சா இனி எல்லா தோட்டங்களிலும் இது மாதிரி நடக்கும். தோட்ட முகாமையாளர் தாக்குறது சரளமாகிரும். எனவே அவர்களை மேலும் சிறை வைக்கணும்னு சொல்லி அவங்க தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. 22 பேத்துக்கும் ஒரே தடவையில் பிணை வழங்கி இன்னைக்கு இந்த வழக்கை பிணையில் எல்லாத்தையும் விடுவித்திருக்காங்க. இது இன்னும் விசாரணை இருக்குது, விசாரணை தொடங்கும். இவர்கள் இந்த குற்றத்தை செஞ்சாங்களா இல்லையான்னு சொல்லி நாங்கள் விசாரணை வருதை பொறுத்திருக்கணும். இந்த வழக்கு மேலதிக விசாரணைக்காக 4ஆம் மாதம் 28ஆம் தேதி வரை ஒத்திவைக்கும். நாட்டில் நேற்று மேலும் 288 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து இலங்கையில் இதுவரையில் மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 86,327 அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 511 அதிகரித்துள்ளது.
இலங்கையில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 288 பேரில் 58 பேர் கம்பக மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இரத்தினபுரி மாவட்டத்தில் 42 பேர், காலி மாவட்டத்தில் 32 பேர், கொழும்பு மாவட்டத்தில் 29 பேர், கண்டி மாவட்டத்தில் 18 பேர் நேற்றைய தினம் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து நேற்று 240 பேர் வீடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 82,753 பதிவாகியுள்ளது. அவர்களில் இன்னும் 3,079 பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மேலும் 4 கோவிட் மரணங்கள் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இலங்கையில் கோவிட் வைரஸினால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 511 அதிகரித்துள்ளது. இதற்கமைய உடுவில், ஹொரபே, அக்குரணை மற்றும் ராகமே ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 4 பேர் இவ்வாறு கொரோனா வைரஸினால் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் நேற்றைய தினம் 6,713 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் இதுவரையில் 7,43,775 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் யூனிசெஃப் நிறுவனத்தின் ஊடாக நாட்டிற்கு வழங்கப்பட்ட முதலாவது கோவிட்-19 தடுப்பூசி தொகை அதிக அவதானிமிக்க வலயங்களில் வாழும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு செலுத்தப்பட்டு வருகின்றன. இதேவேளை சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுமாறு போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹණ தெரிவித்துள்ளார். මෙහෙයුම් තවදුරටත් ක්‍රියාත්මක වෙනවා. කෙසේ වෙතත් ඊයේ දිනේදී නිරෝධායන රීතීන් උල්ලංඝනයේ පුද්ගලයෙක් පමණයි අත්අඩංගුවට තිබෙන්නේ. මේ දක්වා අත්අඩංගුවට ගෙන ඇති මුළු සංඛ්‍යාව 3,337ක් වෙනවා. தனிமைப்படுத்தல் சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை பின்பற்றாதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை பின்பற்றாத 2 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை தனிமைப்படுத்தல் சட்டத்தினை பின்பற்றாத 3,337 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். முகக்கவசம் அணிவது கட்டாயம். சமூக இடைவெளியை தொடர்ந்து பின்பற்றுங்கள். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு அமைய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். கொழும்பு டேம் வீதியில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட பெண்ணின் பூதவுடல் அவரின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை அவரின் தலை கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை மீளப் பெறப்பட்டுள்ளது. ஹங்வெல்ல விடுதியொன்றில் படுகொலை செய்யப்பட்டு தலையில்லாத முண்டமாக கொழும்பு டேம் வீதியில் கைவிடப்பட்டிருந்த பயண பையொன்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் குறிப்பிட்ட தப்பானவத்த பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதான பெண்ணுடையதென DNA பரிசோதனை ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் துண்டிக்கப்பட்ட தலை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனாலும் கழுத்தை அறுக்கும் முன்னரே அப்பெண் இறந்து விட்டாள் என்பதும் ஆரம்பகட்ட பரிசோதனைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் மார்ச் 1ஆம் தேதி அன்று மீட்கப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் மொன்றாகலை படல் கும்புற பகுதியில் மறுநாள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் குறித்த பெண்ணின் பூதவுடல் அவரின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை மீளப் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்தது. கொழும்பு தெம்மடகொட பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரை டிபெண்டர் வாகனத்தில் கடத்தி சென்ற சம்பவம் தொடர்பாக ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஹிருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றில் ஆஜராகாத காரணத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. எனினும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சில நிமிடங்களுக்கு பின்னர் ஹிருணிகா நீதிமன்றக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து பிடியாணை மீள பெறப்பட்டதுடன் வழக்கு விசாரணை ஜூன் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாத்தறை தெய்சந்திர பகுதியில் 68 கிலோகிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தறை குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று அதிகாலை தெய்யந்தர போலீஸ் பிரிவின் தேனகம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நீர்கொழும்பு கட்டான பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ஆணொருவரும் கண்டி பகுதியைச் சேர்ந்த 38 வயதான பெண்ணொருவரும் ஆவர். இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் இலங்கையின் தெற்கு பகுதி போதைப் பொருள் விநியோகத்துக்கான மையமாக மாறி வருவதை அவதானித்து வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இந்த அளவில் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பர்கள் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறேன்.